KGF 1, KGF 2 இந்த ரெண்டு படங்களோட வெற்றி வந்து யாரும் மறந்துருக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி இதே லொக்கேஷனில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டைலில் இதே பிளானிங்கில் நாங்கள் போட்ட ரெண்டு வீடுமே செம்ம ஹிட்டு. கால்ஸ் பிரிச்சுக்கிட்டு வந்துச்சு. ஒரே வாரத்தில் வீடு முடிஞ்சா போச்சுங்க. இன்றைக்கி அதோட வெற்றியை தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு பிளானிங்கில் அதே லொக்கேஷனில் அதே ஸ்டைலில் சூப்பராக மூணாவதாக ஒரு வீடு பார்க்க போகிறோம். மூணாவது வீடு இல்லைங்க, மூணாவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஹிட்டுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட லுக்கு தான். இந்த வீட்டோட எல்லா இடத்துலையும் வந்து மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸ் தான் இருக்கும். எங்கேயுமே வந்து ஓவராக டிசைன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. பார்க்கறதுக்கு சட்டிலாக வேறு லெவலில் அமைஞ்சிருந்துச்சு. அதனால தான் கால்ஸ் வந்து பிரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி அதே லொக்கேஷனில் அதே மாதிரி ஒரு பிளானிங்கில் அதே மாதிரியான டிசைனில் ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து 2.7 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடுங்க. வீட்டோட எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரௌனு, டார்க் கிரே, ஒயிட்டு, சாண்டில் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாமே ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க்கோட ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் இருக்கும். மேலே வந்து அங்கங்கே செக்ஷன்ஸும் ப்ரொஜெக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் இவங்களோட ஐகானிக் அந்த ட்ரீ டிசைனில் இருக்கிற மாதிரியான ப்ரொஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து இவரோட சிக்னேச்சர் எல்லா இடத்துலையும் வந்து பண்ணியிருப்பார். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அழகான டிசைன்ஸ் அண்ட் பிளானிங்க்கு ஏற்ற மாதிரியே சூப்பரான ஒரு MS ஸ்டீல் கிரில்லும் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி இப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 12க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குங்க. பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் டச்சில் வந்து ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே இதே டச்சில் இருக்கிற மாதிரியான 3D டிசைன் இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்கே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக ஸ்பாட் லைட்டோட இருக்குது. இது போக பார்க்கிங் ஏரியாவில் வரக்கூடிய அந்த பில்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வீட்டோட ரைட் சைட் செட்பேக் ஸ்பேஸ். இந்த செட்பேக் ஸ்பேஸோட கடைசியில் வந்து இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான அந்த போர்வெல் வாட்டர் சம்ப் இருக்குங்க. செட்பேக் ஸ்பேஸ்லேருந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோருங்க. அந்த ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் இல்லாத மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான கார்விங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஸ்டைலாக இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து லிவிங் ஏரியாங்க. 11க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. லிவிங் ஏரியாக்குள்ளே என்டர் ஆனதும் இங்கேயும் நமக்கு பார்க்கும்போது மினிமலிஸ்டிக்காக ஸ்டைலாக இன்டி ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு நமக்கு பூஜா கேபினெட் இருக்குது. உங்களுக்கு பின்னாடி மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே வால் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வீடு ஃபுல்லாமே இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மைல்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. டீட்டெயிலாக சொல்லணும்னா டிவி நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நமக்கு பேம்பு டிசைன் இருக்கிற மாதிரியான வால் ஸ்டிக்கர் ஒட்டி PVC மெட்டீரியலில் வந்து இந்த டிவி நெட்டை வந்து கீழே பேசி நெட்டு, சைடில் ஷோகேஸ் நெட்டு, மேலே வந்து இந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாமே பூ டிசைன் இருக்கிற மாதிரியான வால் ஸ்டிக்கர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரிலோட ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு வந்து ஒரு ஹேங்கிங் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க்கு நம்ம பார்க்கிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் கான்செப்டில் பெயிண்டிங் ஒர்க்கோட ஜிப்சம் போர்டில் நிறைய லைட் ஒர்க்கோட அமைஞ்சிருக்கு. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரியான பூஜா கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. பூஜா கேபினெட்குள்ளே லைட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. கீழே வந்து பேசினெட் இருக்குது. இடையில வந்து கிரானைட்டில் கவுண்டர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இருக்குது. கிச்சன் அடுத்த பெட்ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பெட்ரூம் நான் முதல்ல காமிக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூமோட வந்து 10க்கு 17ங்க. இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே ஸ்டிக்கர் பண்ணியிருக்கு. ஸ்டிக்கர் வந்து ஒட்டி இருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு கோல்டு கிளிட்டரிங் இருக்கிற மாதிரியாக ஒரு ஸ்டிக்கரு. பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது. சீலிங்க்கு வந்து இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே அடிக்கலை, நிறைய கசகசன்னு டிசைன்ஸ்லாம் கொடுக்கல. சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக வேலைப்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட இந்த சைடு ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரூப் இருக்குது. உள்ளே வந்து சிவில் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வரக்கூடிய அந்த RCC லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் வந்து அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து PVCயில் உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான டோர் வந்து மாட்டியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் மாடலில் வந்து 4க்கு 8ங்க. இது வந்து ஒரு பெரிய வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைய போகக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. ஒன் சைட் வால் ஃபுல்லாமே ஃப்ளவர் அண்ட் லீஃப் டிசைன் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க்கு. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸு. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸு. சீலிங் லெவல் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அப்படியே நீங்கள் லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் வீட்டோட கிச்சன் கொடுத்துருக்காங்க. அந்த கிச்சன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங் என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கில் இந்த மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது கிச்சன் 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சன். வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 3D டிசைன் மாதிரி இருக்குது. சீலிங் லெவல் வரைக்கும் இந்த டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப்பில் கிரானைட்டில் இருக்குது. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கேயும் வந்து அந்த ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கிற மாதிரியான யூனிட்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸை கீழே வந்து நிறைய பேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து நமக்கு பெரிய ஒரு டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடிய அந்த RCC லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க.
இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கிச்சன் வழியாக வீட்டோட செகண்ட் பெட்ரூம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட டோருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டோர் வந்து ஃபினிஷிங்கில் மாட்டியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய செகண்ட் பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 11ங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜுக்கு வந்து ஒன் சைட் வாலில் வார்ட்ரோப் இருக்குது. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த மாதிரியே நல்ல ஒரு ஸ்பேசிஸான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. இதோட அளவும் 4க்கு 8 தான். ரெண்டுமே வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைய போகிற டாய்லெட் கம் பாத்ரூம் தான். இங்கேயும் ஒன் சைட் வாலுக்கு அந்த லீஃப் டிசைன்லையும் ஃப்ளவர் டிசைன்லையும் இருக்கிற மாதிரியான டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெட்ரூமில் சொன்ன மாதிரி தான் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமுக்கும் சாண்ட் ஃப்ளவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இது போக வீட்டோட அவுட் சைடில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. நீங்கள் கார் பார்க்கிங்குள்ளே என்ட்ரு ஆகும்போது லெஃப்ட் சைடில் டெரஸ் போகிறதுக்காக கொடுத்துருக்காங்கக்கூடிய அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே தான் அந்த அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவு வந்து 4க்கு 6ங்க. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கும் வால்க்கும் டெய்லர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் வர வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. வாஷிங் மிஷின்லாம் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குது. இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த டெரஸ் போகிறக்கான அந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே அந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட் மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. டெரஸில் வந்து இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான வாட்டர் டேங்க் 2 இருக்குது. அது போக துணி போடுறதுக்கான ஆங்கிள் இருக்குது. அது போக துணி துவைக்கிறதுக்கான மேடை கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதை எடுத்துக்கிறதுக்கு வசதியாக காலம்ஸ் எல்லாம் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. நல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் சுற்றி பார்த்தாலும் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் நிறைய பேர்த்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி வீடு வந்து ஆல்ரெடி இதே லொக்கேஷனில் நம்ம போட்டிருக்கோம். அதனால் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் துடிலூர்லேருந்து இடிகரை போகக்கூடிய அந்த ரோட்டில் மணிகாரம்பாளையமில் கட்டி விற்பனைக்காக இருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை லேண்ட் இன்டிஒர்க்ஸோடலாம் சேர்ந்து 55 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள். டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த 3வது பார்ட் KGF 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி இதே லொக்கேஷனில் வெற்றிகரமாக சேல் பண்ண 2 வீடை தொடர்ந்து 3வது வீடு இங்கே போட்டிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஏதாச்சும் ஒப்பீனியன் உங்களுக்கு இருக்குது, இந்த வீடு எப்படி இருக்குது, இல்லை இந்த வீட்டில் இதை மாற்றலாம், இல்லை இதுதான் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்.